வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறன் ஆய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரகுமார் வணக்கம். சார், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு கவர்னர் விசஸ் தமிழ்நாடு அரசு வழக்குல இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் செய்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, மாநில அரசு சொல்லுவதை கேட்பதை தவிர வேற வழியே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய 1142வது பிரிவின் கீழான அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அனைத்து மசோதாவையும் நிறைவேறுவதாக அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க சார்? ஹிஸ்டாரிக், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கொஞ்சமாவது மரபு மேலேயோ அல்லது பொதுவா ஒரு தார்மீகமான நம்பிக்கை ஏதாவது கொஞ்சமாவது துளி கூட ஒட்டிக்கிட்டு இருந்தால் இந்த ஆளுநரும் இவரை இங்கு அனுப்பிய ஒன்றிய அரசும் ராஜினாமா பண்ணணும். இதுதான் சரி. அட்லீஸ்ட் இந்த கவர்னர் ராஜினாமா பண்ணணும். இதை விட கவர்னருக்கு பெரிய கொட்டு கொடுத்திருக்க முடியாது. இதுக்கு இவரே காரணம், இதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அதாவது அந்த பொறுப்பு சில பதவிகள் மிக பொறுப்பானவை. இப்ப நீங்க என்னைக்காவது நம்ம எதிர்பார்க்க முடியுமா, ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ ஒரு பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் நடக்குது, அதெல்லாம் முடியாத கூட்டத்துல மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து ஆட்சியர் வாங்க நம்ம 2 விசில் அடிச்சுக்கிட்டே வெளியில போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு என்னைக்காவது நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அது எப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு செயலாக கருதப்பட முடியும்? இதுதான் இதற்கு உதாரணம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை. அரசியல் சட்டமா ஹூ கேர்ஸ் போட்டு நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கியா? நான் பிரசிடென்ட் அனுப்ப தேவையில்லாத ஒரு சட்டத்தை நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவேன். அங்க போயிருச்சு, அங்க உட்காந்துருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவேன். இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டா ஒரு அரசியல் நிர்வாகங்கிறது? அது மாதிரித்தான் திரு ரவி அவர்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டு வந்தார். ரவி ஒரு ஆளுநராக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர், எல்லா வழியிலையும் தகுதி இல்லாத ஒரு நபர். தேவையில்லாத கூக்குரல்களை எழுப்புவது, பிரச்சனைகளை எழுப்புவது. தமிழகம் என்பது சரியான பேர், தமிழ்நாடுங்கிற சரியான பேர் இல்லை. இவர் என்ன தமிழறிஞர்? இவருக்கு என்ன தமிழ் தெரியும் இப்படி சொல்றதுக்கு? கவர்னரா வரும் பொழுதே கவர்னர் பெரிய அறிவாளிகளாகவும் பெரிய அறிஞர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு மிதப்பான ஒரு உணர்வை பார்க்க முடியுது. இப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு பியூரோக்ராட் அப்படின்னா நீங்களும் ஒரு பியூரோக்ராட்டா இருந்திருக்கீங்க. அவர் ஒரு சென்ட்ரல் சர்வீஸ்ல இருந்தாருன்னா நீங்களும் ஒரு சென்ட்ரல் சர்வீஸ்ல இருந்திருக்கிறீங்க. அப்போ அவர்கள் ஒரு உலக அறிஞராக தங்களை கருதி கொள்வது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? யாருக்குமே ஒரு மாவட்ட ஆட்சியரா இருக்கும்போது, காவல்துறை கண்காணிப்பாளரா இருக்கும்போது கூட எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கான அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் இருப்பாங்க. பல சமயங்கள்ல எனக்கு அசோக் அப்ரால்னு சொல்லி ஒரு எஸ்பி இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லுவார், இந்த பிரச்சனையில என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. ப்ரொமோஷனே இல்லாம போச்சு அவருக்கு. நான் வருத்தப்பட்டேன். இப்ப நான் சந்தோஷப்படுறேன். அவர் தான் இந்த பிரச்சனை தீர்வு சொல்றாரு. என்ன ஃபீல்டை பத்தி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாது. அந்த பெருந்தன்மை என்னுடைய எஸ்பிட்டு இருந்தது. ஃபீல்டை பத்தி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாது. அதனால அவர் சொல்றது கேட்கணும். நம்ம இப்படித்தான் அரசு நிர்வாகம் நடக்குது. இப்ப நம்ம இருந்த பிரிட்டிஷ் மாடலை பின்பற்றி ஜெனரலிஸ்ட் நிர்வாகம் பண்றோம். இப்ப IASல பாஸ் பண்றதுக்கு, இந்த சென்ட்ரல் சர்வீஸ்ல எல்லாம் பாஸ் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஒரு டிகிரி இருக்கணும், ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும். அந்த கிராஜுவேஷனோட வர்ற நாங்க, எங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி முதல்ல தெரியுமா? ஆனா அங்க சொல்லித்தர்றாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கான்ஸ்டியூஷனை பத்தி சொல்லித்தராங்க. பல தீர்ப்புகள் எங்களுக்கு மேற்கோளாக சுட்டி காட்டப்படுகின்றன. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபீல்டுக்கு போகும்போது எஸ்பிக்கு எங்க இதுல வெஸ்ட் பெங்கால் போலீஸ் மேனுவல் முதல்ல கொடுக்குற அறிவுரை என்னன்னா, அங்க போன உடனே மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட நீதிபதியையும் மாவட்ட சீஃப் மெடிக்கல் ஆபீசர் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவோம், சுகாதார அதிகாரியையும் CMOH இவர்களை பார்த்துவிட்டு, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் தங்களுக்கு சீனியராக இருந்தாலும் சரி, ஜூனியராக இருந்தாலும் சரி, அவர்களுடன் கலந்து உரையாடுங்கள். இது போலீஸ் மேனுவல் இருக்குது. ஏன்? இன்ஸ்டிடியூஷனல் மெமரிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. அங்கிருந்து படிச்சுக்கிறோம். இப்ப இவர் கிரிமினல்ஸோட கலந்துரையாடுவது பற்றி ஏதாவது அப்படி கொடுத்திருக்காங்களா சார்? அல்லது அவங்களா இந்த பாருங்க, கிரிமினல் கூடயும் ஒரு லைன் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும். உதாரணமா இதுல திடீர்னு சொல்லி இந்த நம்ம வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பார்டர்ல இந்த அங்க ஒரு பெரிய பிரச்சனை கால்நடையை கடத்திட்டு போறது.
இந்த கால்நடையை கடத்திட்டு போறது வந்து ஓரளவுக்கு யாராலும் எங்க வேலையா போட்டிருக்கு. அதனால வந்து சம்மந்தப்பட்ட ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணா பிடிச்சி உள்ள வச்சிருன்னு சொல்லுவாங்களே ஒழிய இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் வந்து வேலை பார்த்திருக்கேன். ஆனா திடீர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பார்டர் கிரைம் ஒன்று நடந்திருக்கும். ஒரு பெண்ணை கடத்தி வந்து கொலை செய்திருப்பாரு. அப்ப நேரம் மேலிருந்து ஆர்டர் வரும். புட் அன் எண்ட் டு எவ்ரி பிளடி நான்சென்ஸ். அப்ப இந்த கடத்துறவனை எல்லாம் கூப்பிட்டு நீ அடுத்து 1 மாசம் சும்மா இல்லைன்னா உன்னையும் பிடிச்சி உள்ள வச்சோன்னு சொல்லி எச்சரிப்பாங்க போலீஸ். அதாவது கடத்தல முழுமையா வந்து தடுக்க முடியாதுனாலும் அந்த மாதிரி எமர்ஜென்சி டயத்துல ஒழுங்காருன்னு சொல்லி எச்சரிப்பாங்க. அவங்க கூடயும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். எல்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட எதற்கு பயன்படுத்துகிறோம்? நாம் சட்டத்தின் மேன்மைக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதுதான் பிரச்சனை. இப்போ அதாவது அரசு கொண்டு சஞ்சீவ ரெட்டி பிரசிடென்டா இருந்த பொழுது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஒண்ணு வந்தது. அந்நேரம் அவர் என்ன பண்ணாரு, சாலிசிட்டர் ஜெனரல் வந்து இது கேட்டாரு, அறிவுரை கேட்டாரு, அட்வொகேட் ஜெனரல் அறிவுரை கேட்டாரு. அதுக்கப்புறம் நானி பால்கிவாலாவை கூப்பிட்டாரு. ஏன்? ஹி வாஸ் நோன் as ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜூரிஸ்ட் இன் இந்தியா. அதனால அவற்றை உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை. இப்படித்தான் ஆட்சியை நடத்துவோம். அப்ப இந்த இவங்களுக்கு வந்து ஆட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து சுய புத்தியே கிடையாதான்னா 4 ஆலோசனைகள் வரும் பொழுது அவைகள் சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் சட்டப்படி எந்த அறிவுரை சிறந்தது அப்படின்னு தீர்மானம் எடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கணும். ஆனா திரு ரவி அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் அனுகூல சத்ருன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, கூடவே இருந்து குழிவரிக்கிற ஆளுங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை தவிர இவருடைய போக்கே சீக்கிரமா குழி விட்டுங்கன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ரொம்ப ஆர்வமா அக்கறையா ரொம்ப உற்சாகத்தோட தவறான காரியங்களை செய்யறாரு. இதை எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன உதாரணங்கள்ல ஒரு சட்டம் இருக்கிறதுன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்துக்கு கட்டுப்படுத்தப்படுகின்ற வகையில வந்து குற்றவாளிகளை பேசுறது அப்படின்றது ஓகே. அரசு வந்து ஒரு குற்றத்தை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை போடும் பொழுது அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு கையெழுத்து போட்டோம் அப்படின்னா நடவடிக்கை எடுத்துடலாம். அதற்கு மாறாக கையெழுத்து போடுறத அது நிச்சயமாக தவிர்க்க. அவர் வந்து இப்ப இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கிற மசோதா வரும் பொழுது ஆன்லைன் முதலாளிகள் எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாங்கன்னா செய்தி வந்தது சார். அந்த விஷயத்துக்கு இல்ல அவங்க சந்திச்சதை கூட நான் தவறா சொல்ல மாட்டேன். அவங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதை சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவர் அவங்க சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் சத்தம் போடாம அந்த சட்டத்தை நிப்பாட்டி வைக்கிறாரு அல்லது இந்த சட்டம் ஏற்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா பேசுறாருன்னா அது தவறு. அந்த மாதிரியான செயல்கள் வந்து இந்த இதுல என்னமோ அந்த மாதிரி செயல் 2-3 தடவை வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு அனுப்பப்பட்டது என்றால் இத்தனை நாளைக்குள்ள அவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லலைங்கிறது உண்மைதான். அது எதனால அப்படின்னு நீங்க முதல்ல இந்த நாடு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த டிஸ்கஷன்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்நியார் வந்து 1948, 49, 50 நம்ம முன்னாடி இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை இந்தியா ஒரு நாடாக இருக்க வேண்டும். ஏன்னா அது வரைக்கும் இந்தியா ஒரு நாடு கிடையாது. 1947 ஆகஸ்ட் 15 3 இந்தியா இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா, நேட்டிவ் கிங்டம்ஸ் இந்தியா, ட்ரைபல் இந்தியா, 3 இந்தியா இருந்தது. நமக்கு 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுதுதான் இந்தியா ஜியோகிராபிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி ஒரே தேசமாக ஆனது. அப்போ பல்வேறு அந்நேரம் வந்து பிரிவினைவாதம் தவறு கிடையாது. அந்நேரம் அதுக்கப்புறம் தான் பிரிவினைவாதத்துக்கு சட்டம் போட்டாங்க. அந்நேரம் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் a right to cede away. எங்களுக்கு வேண்டாம் கூட அப்படி போற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அந்த மாடல் இங்க வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்ப அந்த மாடல் வச்சிருந்த பொழுது அவங்களுடைய பயம் என்ன வந்திருக்கும்? ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து நாங்க வந்து தனியா பிரிஞ்சு வரோம்னு சொன்னா உடனடியே அந்த மசோதா வந்து கவர்னர் அப்ரூவ் பண்றதா? கூப்பிட்டு வச்சு பேசணும், நம்ம நாடு ஒண்ணா இருக்கணும். இப்படி பல்வேறு காரணங்களாக இந்திய ஒருமைப்பாடுங்கிறத எல்லாரும் மனசுலயும் முக்கியமா இருந்தது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு லீனியன்சி கொடுத்தது. ஒரு மசோதா வந்துச்சுன்னா உடனடியா நீங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு. ஆனா அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் என் கையில தெரியுமா, நான் எப்ப வேணாலும் செய்யலாம் தெரியுமா அப்படி சொன்னா அது சிறுபிள்ளைத்தனம். அதான் சொன்னேன், அந்த பொறுப்புல இருக்கவங்க அப்படி நடக்கக்கூடாது. ஆனா அப்படி நடந்தார், திரும்ப அப்படி நடந்தார். தனக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் பத்தி வள்ளலாருக்கு வந்து காவி சாயம் போட்டு சனாதனத்தின் பிரதிநிதின்னு சொல்லி வள்ளலாரை பத்தி சொன்னாரு. கம்யூனிசம் வந்ததுனாலதான் நாடே நாசமா போச்சுன்னு சொன்னாரு. என்ன இவருக்கு வந்து பொருளாதார அறிவோ அரசியல் அறிவோ சமூக பிரஜையோ இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுத்தாங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இதை விட எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம், இப்படி எல்லாம் பேசுற ஒரு கவர்னரை சுப்ரீம் கோர்ட்டு கூட்ட வேண்டியது இல்லையே. உள்துறை அமைச்சர்ல கூப்பிட்டு தலையில கூப்பிட்டு வச்சிருக்கணும். என்னப்பா உன்னை அனுப்புறதுக்கு எங்களை கேவலப்படுத்துறேன்னு கேட்டிருக்கணும்.
அவங்க கேவலப்படுத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. கடைசியில் வேற வழி இல்லாம ரெசிடுவல் பவர்னு சொல்லுவாங்க, அதுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிடுவல் பவர் தான் அந்த 7 பேரை விடுதலை பண்ணதும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து தன்னுடைய ரெசிடுவல் பவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து, அதாவது சட்டத்தின் மாண்பை உணர வேண்டியவர்களே, சட்டத்தின் மாட்சியை மதிக்க வேண்டியவர்களே அந்த மாண்பை கெடுக்கும் சூழ்நிலை, கெடுக்கும் காரியங்களில் ஈடுபட்டால் அந்த நேரத்தில் சட்டத்தின் மாண்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த ரெசிடுவல் பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ரெசிடுவல் பவர் பயன்படுத்தினதுல ஆளுநருக்கு இன்னொரு முக்கியமான இழப்பு நடந்திருக்கிறது சார். அது வந்து அரசியலமைப்பு சட்ட பதவியை அவமானப்படுத்தியதை வெளிப்படுத்துவதுன்றதை தாண்டி வேந்தர் பதவி அவரிடமிருந்து நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் வேந்தர்கள் என்ற அதிகாரம் ஆளுநரிடம் இருந்தது. அது வந்து இப்போ அப்படியே முதலமைச்சர் கைக்கு மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த 10 மசோதாக்கள் வந்து முதல்வரை வேந்தராக நியமித்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக சட்டங்களை திருத்தி அனுப்பிய மசோதாக்கள். அப்போ இனி பட்டம் பெறுவதெல்லாம் முதலமைச்சர் கையில் தானா? இந்த வேந்தர் அதிகாரம் கைமாற்றப்பட்டிருப்பது இதை எப்படி புரிஞ்சு, இதை எப்படி பார்க்க? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதாவது எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா, பல பேருக்கு தெரியாத விஷயம், ஆளுநருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கு ஆளுநருக்குன்னு. இந்த வேந்தர் பதவி அந்த அதிகாரம் கிடையாது. அந்நியாரம் என்ன நினைச்சாங்கன்னா, கவர்னர் அவர் ஊர் பெரிய மனுஷன்யா, அவர் கையில இருக்காங்கிற மாதிரி அந்த வேந்தர் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலயும் கவர்னரே வேந்தரா இருக்கட்டும்னு சொல்லி வச்சாங்க. இல்ல இப்படி யோசிச்சிருக்கலாமா சார்? அவரு ரொம்ப நாளா கிண்டிலே இருக்கிறது கஷ்டம், வெளியூர் அவரும் போகணும், கொஞ்சம் வேலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொடுத்திருப்பாங்க. சரி சரி, ஜோக் அடிக்கிறது அப்படி கவர்னர் தன்னா இதெல்லாம் இல்லாமலே கூட கவர்னர் பயணம் செய்ய முடியும். கே ஷா அது மாதிரி பயணம் பண்ணிருக்காரு. எங்க இதுல வந்து டிவி ராஜேஸ்வர்னு சொல்லி ஐபி டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்னர் ஆனாரு. அவர் வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமான வறட்சி நிலைமை இருந்த போது அந்த வறட்சியை நாங்க எப்படி சமாளிக்கிறோம்னு பாக்குறதுக்கு மாவட்டம் கவர்னருக்கு இந்த அதிகாரம் எல்லாம் உண்டு. ஆனால் எந்த அதிகாரம் இல்லைன்னா, இந்த மாவட்ட ஆட்சியர் ஒன்னும் சரியில்லை, நல்லா வேலை பார்க்கல அப்படின்னு பப்ளிக்கா சொல்ற அதிகாரம் கிடையாது. அவர் போய் முதல்வர்கிட்ட சொல்லலாம், போய் பார்த்தேங்க என்னங்க அவர் வந்து வேலை பார்க்காம இருக்காரு, அவருக்கு வந்து தூக்கி விட்டுறது நல்லது மக்களுடைய நன்மைக்கான்னு சொல்லலாம். வெளிப்படையா அந்த அதிகாரம் ஆட்சியரை நீக்குவதற்கான அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. அது வந்து முதல்வருக்கு தான் உண்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்குத்தான் நிர்வாகத்தின் முழு பொறுப்பும் உண்டு. அது ரொம்ப தெளிவா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னொரு செக்ஷன் சொல்றாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபைக்கு உள்ள உரிமைகளை பற்றி இதில் ஏதாவது இருக்கும் என்றால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உரிமைகள் தான் செல்லும் அப்படின்னு ரொம்ப தெளிவா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து இந்த கல்வியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி வேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறது. He does not have authority for any of these things. இவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இணைவேந்தர் ஒருத்தர் இருக்கார், உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பல்கலைக்கழகத்துக்கு இணைவேந்தர். இவர் வந்து அதுக்கப்புறம் வேந்தர். பல்கலைக்கழகத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க பண்றது துணைவேந்தர், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். சிண்டிகேட் இருக்கு, ரிஜிஸ்ட்ரார் இருக்காரு, அவங்களுடைய துணையோட அவர் வந்து நிர்வாகத்தை நடத்துவார். எல்லாத்திலுமே ஒரு தலையிட பார்த்தார். இந்த ஒரு பல்கலைக்கழகம், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல சில கிரிமினல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதுக்காக வேண்டி வழக்கு தொடருது என்று அரசு தீர்மானிச்சது. இவர் எதுக்கு உடனடியே ஓடி போய் அந்த துணைவேந்தரோட அந்த ஊர்ல போய் உட்காந்து கன்சல்ட் பண்றாரு? இது இவருடைய கௌரவத்தை எந்த விதத்துல வந்து கூட்டுது? அரசாங்கத்திட்ட கேட்கலாம், என்ன கிரிமினல் கேஸுங்க ஒரு துணைவேந்தர் மேல போட்டிருக்கேன்னு கேட்கலாம். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, எதை சப்போர்ட் பண்றாரு? கிரிமினல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒருவருக்கும் சப்போர்ட் பண்றாரா? என்ன கேவலம் இதெல்லாம்! எந்த அளவுல தமிழ்நாட்டு ஆளுநருடைய கௌரவத்தை இவர் உயர்த்தினாரு? இட்ஸ் வெரி சேட். He should not have behaved like this. அதனால வந்து அதனால என்ன பாருங்க, கவர்னர் இது மாதிரிலாம் பேசும்போது துணைவேந்தர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இது யார் சொல்றதை நான் கேட்கறது அப்படின்னு. இன்னைக்கு அந்த பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது இஸ் வெரி குட், ரொம்ப தேவையானது. அதாவது ஒரு காலத்துல நான் இதுக்கு இன்னொரு சொல்லியிருக்கேன், மாநில அரசுகள் ஒழுங்கீனமாக நடந்தால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் ஒன்றிய அரசிற்கு அநேக அதிகாரங்களை நம்முடைய அரசியல் சட்டம் கொடுத்தது. என்னுடைய கேள்வி எல்லாம், ஒன்றிய அரசு அப்படி ஒழுங்கீனமாக நடக்கும் நிலை வரும் பொழுது யார் அவர்களை கட்டுப்படுத்துவது? இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு நான் வந்து என்இபி பண்ண மாட்டேன், நான் உனக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என்ன நியாயம் கிடையாது, தார்மீக நியாயம் கிடையாது, சட்ட நியாயம் கிடையாது. என்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, நான் அப்படித்தான் பண்ணுவேன். நீ என்ன செய்வேன்? ஒவ்வொரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, பெரிய லாயரை பிடிச்சா ஒரு அப்பியரன்ஸ் 25 லட்சம் கேட்பாரு, கொடுது. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு.
நடக்கிறது என்ன? நீதி நெறிமுறை இருந்த ஆட்சியை ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதி இவர் எப்படி இருப்பாரு? அதே மாதிரி தான் இருந்தாரு. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் தி லாஸ்ட் பேஷன் ஆஃப் ஹோப் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் சரியா பேசியிருக்காங்க. எல்லா விஷயம் சுப்ரீம் கோர்ட் சரியா பேசுறாங்க நான் சொல்ல மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவை. பல தீர்ப்புகள் அப்படி விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. நான் விமர்சிச்சிருக்கேன். பாபரி மசீத் தீர்ப்பு உட்பட பல தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை. நான் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கேன். நான் என்னைக்குமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு கடவுளே என்ன தீர்ப்பு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு நான் தீர்ப்பு சொன்னதில்லை. ஆனா அப்படி தீர்ப்பு சொல்றவங்களாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். யார் மூலம்? அவங்க வாயாலே கேள்விப்படுறோம். இதெல்லாம் நடக்குது. இந்த நிலைமையில இந்த தீர்ப்பு மிக மிக வரவேற்க தகுந்தது. ஏன்னா இது கான்ஸ்டியூஷனே அடிப்படையவே அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சுக்கிட்டு மாதிரி இந்த கவர்னருடைய செயல்கள் இருந்தன. அதனால இது மிக வரவேற்க தகுந்த தீர்ப்பு. எஸ்பெஷலி இந்த 10 சட்டத்தையும் அவங்க அப்ரூவல் கொடுத்தது ரொம்ப வரவேற்க தகுந்தது. இப்போ இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தப்பு செய்ய மாட்டாங்களா? செய்யலாம். எல்லா இதுலயும் நடக்குது. ஆனால் அதுக்கு தானே மக்கள் இருக்கும். நம்ம 5 வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு தெரியும்ல யார் தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. கவர்னர் தப்புன்னா யார் தண்டனை கொடுக்கறது? அதனால நிர்வாகம்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் தான் இருக்க வேண்டும். தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நல்லது செய்தால் அவர்கள் பாராட்டப்படுவார்கள். இன்னைக்கு 8.96 என்னமோ எக்கனாமிக் இது வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு பதில் சொல்லட்டும், யார் இது இல்லைன்னு சொல்லட்டும். இப்ப தமிழ்நாடுடைய புள்ளி விவரங்கள் அனைத்தும் அன்சேலஞ்சபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதை பத்தி பேசவே மாட்டார். 5300 வருஷத்துக்கு முன்னாடி சிவகலையில நெல் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை பத்தி எதுக்கெடுத்தாலும் தமிழ்தான் உலகின் பழமையான மொழி அப்படின்னு சொல்லி கற்க கச்சா அப்படின்னு எவ்வளவு தப்பா சொன்னாலும் சரி முயற்சி பண்றாரு திருக்குறள் சொல்றது. ஏன்னா சந்தோஷம் தான். அப்படியெல்லாம் சொல்ற நம்முடைய பிரதம மந்திரி தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதானுங்க இருக்கு. உங்களுக்கு எனக்கு தெரியுமே, பிரதம மந்திரிக்கு தெரியுமா? இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துல இரும்பு பயன்பாடு 5300 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. உலகத்துல இரும்பு பற்றை இதுவரைக்கும் துருக்கியில் இருப்பதாக நம்பப்பட்டது. கிமு 13ஆம் நூற்றாண்டுல அங்க இருந்தது. ஆனா கிமு 15ஆம் நூற்றாண்டிலே சிவகலையில் இருந்தது என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நெல் மணிகள் 5300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆய்வாளர்களுக்கு தெரியும். வேட்டுவ சமுதாயமாக இருந்த மனித சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிய முதுகாலத்தில் தமிழர்களும் வேளாண்மை சமுதாயமாக மாறி இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம மோஞ்சதார கலப்பாவே பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டாம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பேரலல் சிவிலைசேஷனா தமிழ்நாட்டிலே இருந்திருக்காங்க 5300 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மோஞ்சதார சிவிலைசேஷன் தான் ப்ரீ ஆரியன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் இல்ல சரஸ்வதி நாகரின்னு சொல்லுவோமே அப்பா சார் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப வைகை நாகரின்னு சொல்லுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. தாமிரபரணி நாகரிகம்னு சொல்லுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எதை சொன்னாலும் தமிழன் நாகரிகம் தான். இதை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அப்போ வாயில தானே விட சொல்றீங்க. இதுதான் நடக்குது. எதை சொன்னாலும் தமிழன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க, எதை சொன்னாலும் இந்தியன் அப்படின்றதுல அவங்களுக்கு வரலாற்று ரீதியான ஹோல்டு இல்லாம போயிருமோன்ற ஒரு அச்ச உணர்வு வருதா இல்லையான்றது. நாங்கள் தமிழர்கள் பெருமைமிகு இந்திய குடிமக்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்தியர்களில் தமிழர்களாக இருக்கின்ற இந்த இனம் எங்கள் இந்தியர்களில் மிக பெருமைத்தக்க பல பழமை பண்பாடுகள் உடையவர்களாக இருந்திருக்கான்னு சொல்றதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? அங்கதான பிரச்சனை வருது. நிறைய விஷயங்கள் ஆழமா விவாதிச்சோம் சார். குறிப்பா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு கன்சர்னை நீதிபதியும் அம்பேத்கரை கோட் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருக்கிறார் சார். அரசியலமைப்பு சட்டம் சரியான நபர்கள் கையில் இருந்தால் சரியான வழியிலும், தவறானவர்கள் கையில் கிடைத்தால் தவறான வழியிலும் பயன்படுத்தப்படும் என்பதை அம்பேத்கர் குறிப்பிட்டார் அப்படின்றத பரிதிவாலா மேற்கோள் காட்டி இன்றைக்கு தீர்ப்பு எழுதியிருக்கிறார். கவர்னருக்கு இது புரிந்து அவராக விலகுவாரா அல்லது விளக்கப்படுவாரா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? அவரா விலக மாட்டாரு, அவர் இவங்க விளக்கவும் மாட்டாங்க. அதாவது ஒரு லெவலுக்கு மேல இந்த மாதிரி குட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அத அப்படி சட்டம் பண்ணாம போற ஒரு மனப்பான்மை இருந்தா அவங்க அப்படிதான் திக் ஸ்கின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி இருக்கிறவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? மரபுகளை மீறிவிட்டார்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. உச்ச நீதிமன்றம் தலையில பயங்கரமான குட்டு வச்சிருச்சு. 10 சட்டம் நீ அப்ரூவ் பண்ணாத, நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலையும் இவர் இங்க நீடிப்பது என்றால் இவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? அது அவருடைய முடிவு. அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம்.